தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதாக ஆட்சி அமைக்கவிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினர் ஜெயிச்ச இந்த ஓரிரண்டு நாட்களில் செய்த செயல்கள் என்ன, மக்களுக்கு எந்த மாதிரியான இடையூறுகளை விளைவிச்சிருந்தாங்க, இவங்க சொல்லக்கூடிய மாற்றம் இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு மத்தியில் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. எது ஜனநாயகம்? பாதிக்கப்பட்ட மக்கள் கையில, பாதிக்கப்பட்ட நபர்கள் கையில ஒரு அங்கீகாரம், ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடியது தான் உண்மையான ஜனநாயகமா நான் கருதுறேன். அந்த வகையில மேற்கு வங்க தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கப்பட்ட நபர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கு. மேற்கு வங்க தேர்தலில் தோல்வியை தழுவின மம்தா பானர்ஜி அவர்கள் செய்த செயல் என்ன, அங்க பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சு, தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதியதாக ஆட்சி அமைக்கவிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினர் ஜெயிச்ச இந்த ஓரிரண்டு நாட்களில் செய்த செயல்கள் என்ன, மக்களுக்கு எந்த மாதிரியான இடையூறுகளை விளைவிச்சிருந்தாங்க, இவங்க சொல்லக்கூடிய மாற்றம் இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு மத்தியில் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. என்ன மாதிரியான செயல்களை செஞ்சாங்க, என்ன மாதிரியான இடையூறுகள், இதை பற்றியான ஒரு விரிவான காணொலி தான் இது. மேற்கு வங்க தேர்தலில் தோல்வியடைந்த மம்தா பானர்ஜி அவர்கள் நான் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருது. இது எவ்வளவு பெரிய ஒரு அறவேக்காட்டுத்தனம் அப்படிங்கிறத தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா மம்தா பானர்ஜி அவர்கள் அப்படிங்கிறது தான் நமக்குள்ள எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா தோல்வியடைந்த ஒரு நபர், மாநில தேர்தலில் தோல்வியடைந்த ஒரு நபர் பதவியை ராஜினாமா செய்கிறது அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய சட்டமாக இருக்குது. அதுதான் நியாயமும் கூட. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் தோல்வியடைந்த பின்னரும் கூட நான் இந்த சிஎம் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன், எங்களுடைய வெற்றியை 100 இடங்களுக்கு மேலே பறிச்சிருக்காங்க, இது ஒரு சதி செயல், நாங்கள் தோல்வி அடைந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு இந்த தேர்தலில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைகள் கையில் ஒரு பொருளை கொடுத்துட்டு திரும்பி கேட்குற விதமாக தான் இருக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த பதில்கள் எல்லாமே. நான் அதை திருப்பி தரமாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாதமா தான் நான் பார்க்கிறேன். இதை மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பை கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத ஒரு நபர் தான் மம்தா பானர்ஜி அவர்கள். நீங்க இந்த 15 வருடமாக நடத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு சான்றாக தான் மக்கள் உங்களுக்கு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. நீங்க செய்த இந்த 15 வருட ஆட்சிக்காக மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய சான்று தான் இந்த தோல்வி. இதை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையா நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு வெளியே, அதாவது ரொம்ப ஜென்யூனா வெளியில வர்றதுதான் ஒரு முன்னாள் முதல்வருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நற்சான்று. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அங்க ஒரு கலவரத்தை தூண்டி விடுவது, அங்க கலவரம் செய்ய நினைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அங்கே கலவரத்தை ஒடுக்கணும், ஸோ இந்த மாதிரியான தேர்தலுக்கு பிறகான கலவரம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில் அதிகாரம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சியை நடத்திருப்பாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகாக இவங்க தூண்டிவிடக்கூடிய அந்த கலவரங்களே சாட்சியாக கூட சொல்லலாம். இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் 2 குறிப்பாக விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியவை. பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு சாமானிய மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆர்ஜி கேர்ல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை நாடே உற்று நோக்குச்சுன்னு கூட சொல்லலாம். ஆர்ஜி கேர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு. அது மூலியமா அந்த பெண் இறந்தும் போயிருந்தாங்க. அவருடைய தாயாருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளிச்சிருந்தாங்க. அவங்களுமே இப்ப எம்எல்ஏ ஆயிருக்காங்க. மேற்கு வங்காளத்தினுடைய பானிகாட்டி தொகுதியில அந்த இளம் பெண்ணுடைய தாயார் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க பாஜகவினுடைய சார்பில். இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா பார்க்கப்படுது. அந்த மாநில மக்கள் மத்தியில, அந்த தொகுதி மக்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இதே மேற்கு வங்காளத்துல பாஜக செய்திருக்கக்கூடிய இன்னொரு அசாத்தியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்ணுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அது இந்த தேர்தலில் தானா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. ஆனா அந்த தேர்தலில் வெறும் 11,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஹவுஸ் கிராம்ங்கிற தொகுதியில அவங்க தோல்வியை தழுவிருந்தாங்க. அதே தொகுதியில மீண்டும் அந்த பணிப்பெண் களமிறங்குறாங்க. இந்த தேர்தலில் கலிதா மாஜி அப்படிங்கிற நபர், ஷியாமா பிரசன்னா, அதாவது கலிதா மாஜி அப்படிங்கிற நபர் வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த பணிப்பெண், அவங்க ஷியாமா பிரசன்னா அப்படிங்கிற ஒரு நபரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றியும் பெறாங்க. இந்த தேர்தலில் 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல 2026 நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியும் பெறாங்க. இந்த நடைபெற்ற இந்த 2 விஷயங்கள் மூலமாக தெள்ள தெளிவா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அதாவது ஒரு தேர்தல் அரசியல்ல சாமானிய மக்களாலும் நுழைஞ்சு அதுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நிறைய மக்களுக்கு இது கொடுத்திருக்கு. இதை நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க கலிதா மாஜி அவர்கள். ஒரு பணிப்பெண், அதாவது சமையல் அறையில இருந்த ஒரு பணிப்பெண் இன்றைக்கு சட்டசபைக்கு போறாங்க அப்படின்னா
ஒரு ஆழமான ஜனநாயகத்தினுடைய வலிமையை வந்து இது காட்டுதுன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா இந்த காணொலியினுடைய முதலாவதாகவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியா தமிழகத்துல உருவெடுத்திருக்காங்க. இதற்கு பிறகாக ஓரிரண்டு நாட்கள்ல நடந்த இந்த செயல்களை பற்றி தான் பார்க்க போறோம். மாற்றம் சொல்லி வந்த ஒரு கட்சி இன்னைக்கு எந்த லெவல்ல என்ன மாதிரியான இடையூறுகளை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா இவங்களுமே வந்து பழைய கட்சிகள், அதாவது திமுகவை அவ்வளவு குறை சொல்லி வந்த தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய பாணியை தான் திரும்ப இவங்களும் பின்பற்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்குள்ள எழுகிறத பார்க்க முடியுது. ஏன்னா சமீபத்திய செயல்கள் எல்லாமே அதை தான் காட்டுது. ராயபுரத்துல விஜய் தாமு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுகவுடைய சுபேர் கான், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயதாமு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாரு. அவர் இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கேக் ஒன்று வெட்டுறாங்க. அதுல வந்து சாதாரண மக்கள், சாதாரண நபர்களே வந்து கேக் வெட்டும் பொழுது வந்து இந்த வாளால் வெட்டுறது, கத்தியால வெட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காவல்துறை நிறைய இடங்கள்ல அறிவுறுத்தினதை பார்க்க முடியுது. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நிறைய மக்களுக்கு தான் முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு நபர், மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய நபர், அத்தனை அத்தனை லட்சம் பேருக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தான் சமீபத்தில் அவர் அந்த வாளால கேக் வெட்டுறாரு. அவர் வாளால கேக் வெட்டும் பொழுது கூட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, நிறைய ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்வாகி அவர் தடுக்கிறாரு. ஆனாலும் அதை தாண்டி இவரும் வெட்டுறாரு. இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறைகளை காட்டுது? நீங்க எத்தனை பேருக்கு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபர், மாற்றம் சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர், பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய நபர்களே இந்த மாதிரியான தவறுகளை செய்யும் பொழுது, அப்போ சாமானிய மக்களும் அதே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாமானிய தொண்டர்களும் இந்த தவறை செய்ய மாட்டான்னு என்ன ஒரு நிச்சயம்? இதே மாதிரியான இன்னொரு விஷயம் தான் வந்து ஏப்ரல் 23, அதாவது போலிங் அன்னைக்கு ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு இதே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர். அவர் வந்து ஆர்கே நகர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக நின்ற வேட்பாளருக்கு வேலை செய்திருந்தார் அப்படிங்கிற ஒரு புகைப்படமுமே வந்து நிறைய செய்தி ஊடகங்கள்ல இன்றைக்கு காலையில இருந்து வெளிவருறதை பார்க்க முடியுது. அப்போ இங்க நாங்க வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், நாங்க தான் வந்து பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்க போறோம், நாங்க தான் இங்க வந்து மாநிலம் முழுவதும் நாங்க இருக்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாதுன்னு சொல்லி நான் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினர் அதே கட்சியை சார்ந்த ஒரு நபர், அதாவது அந்த ஆர்கே நகர்ல ஒரு வட்ட செயலாளர் அவர் போயிட்டு ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரியான ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய எத்தனை நபர்களை நீங்க குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு நீங்களே ஒரு தடவை திரும்பி பார்க்கணும் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எங்க ஒரு அசம்பாவிதமோ, இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா உடனே மோடி தான் அதற்கு காரணம், இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தோ அதற்கு மாநில முதலமைச்சர் தான் காரணம் சொல்றக்கூடிய நபர்கள், இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் அது உங்க கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த தவறை செய்யறாருன்னா அதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே மக்கள் மத்தியில கண்டிப்பா எழும். இன்னும் வந்து 5 வருட காலம் வந்து இருக்கு. இவங்களுடைய ஆட்சி வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க எப்படி கவர்னன்ஸை மெயின்டைன் பண்ண போறாங்க, எப்படி கவர்னன்ஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததா குறிப்பா ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற்றுட்டாங்க. இதன் மூலியமா ஆட்சி அமைக்க உரிமை கோருவாங்க. எப்பவுமே கவர்னர் கிட்ட போயிட்டு ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய அந்த கடிதத்தை கொடுப்பாங்க. இதுல தான் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர். அதாவது நேற்று இரவு 12 மணிக்கு, பகல் 12 மணி நினைச்சிடாதீங்க, இரவு 12 மணிக்கு போயிட்டு ஒன்னு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த உரிமை கோரலை வந்து ஆளுநர் கிட்ட கொடுக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா செயலர் அவர்கிட்ட கொடுக்கணும் இந்த கடிதத்தை. ஆனா இது இரண்டுமே இல்லாம அவைக்கல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்க போயிட்டு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா யார்கிட்ட கடிதம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிவரல. அதுலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காங்க. குறிப்பா ஆட்சியாளர்கிட்ட கொடுக்கல இவங்க இந்த கடிதத்தை, ஆளுநர்கிட்டையும் கொடுக்கல. ஏன்னா ஆளுநர் இங்க தமிழ்நாட்டிலே கிடையாது. ஸோ இவங்க இந்த இரண்டுமே பண்ணாம யாருக்கிட்ட கடிதத்தை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் வட்டாரம், அதாவது லோக் பவன் வந்து நீங்க வந்து நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து செயலரை சந்திச்சு இந்த கடிதத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நடைமுறையில் என்ன நடைமுறை இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றப்படுது அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படையுமே தெரியாம இங்கே தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து நடந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்படுது. இதனுடைய இன்னொரு நீட்சியா தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியா வந்த வண்ணம் இருக்கு. அதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் நிறைய உதாரணமா சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள்கிட்ட தொலைபேசி மூலமா உரையாடினதாகவும் செய்திகள் வந்தது. நேற்று கேசி வேணுகோபால் அவர்கள், காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகி, அவருமே வந்து தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், தமிழக காங்கிரஸே வந்து இதற்கு வந்து முடிவு எடுத்துக்கலாம், தமிழக காங்கிரஸ் யார் கூட கூட்டணி போகலாம் அப்படிங்கிறத அவங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக தமிழக காங்கிரஸ் ஒரு கிளியர் கட் விஷனா வந்து விஜய் கூட தாவேக்கா கூட போற மாதிரியான சமிக்கைகள் தான் நிறைய தெரியுது. நேற்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், தேமுதிக, விசிக, இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு சேர போயிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா குறிப்பா இதுல தமிழக காங்கிரஸை தவிர்த்து விட்டு
மற்ற எல்லா கட்சியுமே போய் சந்திச்சிருக்காங்க. தமிழக காங்கிரஸ் தவிர்த்திருக்காங்க திமுக தலைமைய. அப்படிங்கிற ஒரு செய்தியுமே நேற்று பார்க்க முடிந்தது. இதன் மூலியமாக தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு தமிழக காங்கிரஸ் கூட்டணியில போய் சேரலாம் அல்லது ஆதரவு தெரிவிக்கலாம் மாரியான சமிக்கைகள் தான் தெரியுது. இந்த ஆதரவா இருக்கட்டும், கூட்டணிக்குள்ள போய் நுழையிறதா இருக்கட்டும், இத திமுக கண்டிப்பா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள போவதில்லை அப்படிங்கிறது மட்டும் தெள்ளத் தெளிவாக தெரியும். ஏன்னா, இத திமுக ஒரு பெர்சனல் அட்டாக்கா தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா, இந்த தேர்தல்ல தாவேகாவினால தமிழக முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றிருக்காரு. இத தாண்டி பொதுச் செயலாளர், திமுகவுடைய பொதுச் செயலாளர் தோல்வியுற்றிருக்காரு. வரலாற்றிலே இல்லாத ஒரு தோல்வி திமுகவிற்கு. திமுகவிற்கு தலைவரும், பொதுச் செயலாளரும் ஒரு சேர தோல்வியுற்ற ஒரு தேர்தல் கிடையவே கிடையாது. அத செய்து காட்டியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தினர். அப்போ இங்க போயிட்டு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குது, இல்ல கூட்டணி அமைக்குது அப்படின்னா, இது காங்கிரசும் திமுகவிற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பகையை உண்டாக்கும். இது இன்னுமே அந்த பகையை கூர்திற்ற விதமாக தான் இருக்கும். தமிழக காங்கிரஸ் அங்க போய் தாவேகா கூட சேர்றது அப்படிங்கிறது. என்னெல்லாம் நடக்கப் போகுது? அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்க போகுது? தமிழக அரசியல் களத்துல அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்ப்போம். என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத.